So it's going to be a short ride. Sunrise ஆயிடுச்சு. இந்த கிளைமேட் எப்படியே இருந்தால் நல்லா இருக்குமே. போன வாரம் ரொம்ப மிஸ்ட் இருந்தது, எனக்கு சுத்தமாக மிஸ்ட் இல்லை. ஓ எப்போ பார்த்தீங்களா, ஹில் ஸ்டேஷனில் போகிற மாதிரி இருக்கு இந்த இடம். ஓகே, விசிபிலிட்டி சுத்தம். ஸோ அதான் லைட் போட்டுறேன், பிகாஸ் பேக்கில் உங்களுக்கு எவ்வளோ விசிபிலிட்டி இருக்குன்னு தெரியல. பாட்டி உள்ளே வந்துடாத. Hi guys, எல்லாம் எப்படி இருக்கீங்க? Hope everyone is doing great. Welcome back to the channel and welcome back to the another vlog. டைம் வந்து இப்போ 6:15 ஆகுது. ஸோ 9:15 வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஷார்ட் ரைட். நேராக சொல்லிடுறேன், ரொம்ப சின்ன ரைட். ரெண்டாவது மைண்டும் வந்து கிளியராக செட் பண்ணியாச்சு, இன்றைக்கி வந்து ரொம்ப தூரம் போகக்கூடாதுன்னு. இப்போ 7:45குள்ளே எவ்வளோ தூரம் ரைட் பண்ணுவோம். தென் அதுக்கப்புறம் அங்கே நியர்பை ஒரு டீ குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வீட்டுக்கே வந்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. நம்ம பெருங்குளத்தை தாண்டி டுவோர்ட்ஸ் வண்டலூர் போகிறோம். ரொம்ப காலியாக இருக்குது இது வரைக்கும். சன்ரைஸ் ஆகிடுச்சு. இல்லை, சன்ரைஸ் ஆகணுங்கிற அதில் சரியான கலருங்க. 360 எதுவுமே ஆன் பண்ணல நான். எப்படியும் 360 வந்து லோ லைட்டு சுத்தமாக சரியில்லை. நான் 360 ஃபுட்டேஜ் வந்து லோ லைட்டில் எடுக்க போகிறது கிடையாது. சன்ரைஸ் சூப்பராக ஆகிட்டு வருது. இந்த கிளைமேட் எப்படியே இருந்தால் நல்லா இருக்குமே. போன வாரம் ரொம்ப மிஸ்ட் இருந்தது, எனக்கு சுத்தமாக மிஸ்ட் இல்லை. அண்டு கிளைமேட் நல்லா மாறிடுச்சு. வெதர் வந்து நல்லா ஹாட் ஆகிடுச்சுன்னு கிளியராக தெரியுது. அதெல்லாம் பகலில் பார்த்தனால தெரியுது. இப்போ வந்து வெதர் நல்லா இருக்கு. ஏர்லி மார்னிங் சூப்பர். ஆக்சுவலாக இன்றைக்கி குரூப் ரைடு வந்து நல்லா இருந்திருக்கும் போல இருக்குது. நிறைய வண்டி வந்தால் எவ்வளோ சூப்பராக ஃப்ரீயாக இருக்குது. லாஸ்ட்டு ஒரு 2-3 ரைடு வந்து இந்த இடம்லாம் வந்து சரியான டிராஃபிக். இந்த அளவுக்கு டீசெண்டாக கார் போச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம மாட்ட அப்படியே போகலாம். லாரி பஸ்ஸு எல்லாம் கலந்து போகும்போது தான் சரியான டிராஃபிக் வந்தது. அவங்களுக்கு தெரியுது அந்த சைடில் சன்ரைஸ் ஆகிடுச்சு. அது பர்டிகுலர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லேக் இங்கே ஒன்று இருக்கும். அது பாருங்கள் எவ்வளோ பெரிய லேக் ஒன்று இருக்குது. அந்த லேக்கில் அப்படியே அந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 2 மலை இருக்கும். அந்த மலைக்கு நடுவில் தான் அந்த சன்ரைஸ் மோஸ்ட்டாக நான் பார்த்துருக்கேன் இந்த சைடு. அவ்வளோ அழகாக அந்த சன்ரைஸ் இருக்கும் இங்கே பார்க்குறதுக்கு. பல்லம் நாட் பேட். ஓ எப்போ பார்த்தீங்களா, ஹில் ஸ்டேஷனில் போகிற மாதிரி இருக்கு இந்த இடம். எவ்வளோ மிஸ்ட்டு. ஓ மை காட். வாவ், ஊட்டியில் ஓட்டுற மாதிரி இருக்குங்க சீரியஸா. ஓகே, விசிபிலிட்டி சுத்தம். ஓ மை காட், என்ன ஆச்சு இந்த இடத்துக்கு? ஓ ஷிட் மேன். அப்படியே ஏதோ வண்டர்லேண்ட்குள்ளே போகிற மாதிரி, ஒரு ட்ரீம் லேண்டில் போகிற மாதிரி இந்த இடம். சடனாக ஒரு நல்ல ஒரு மிஸ்ட்டு, எங்கன்னு தெரியல, காணும்.
வயசு திறந்து பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ அதான் லைட் போட்டுறேன், பிகாஸ் பேக்கில் உங்களுக்கு எவ்வளோ விசிபிலிட்டி இருக்குன்னு தெரியல. கிளியர் ஆகிடுச்சு. அந்த ரைட் சைடில் சுத்தமாக தெரியலங்க என்ன இருக்குன்னு. அந்த சைடு நம்மகிட்ட ஆன்டி ஃபாக் வைசரும் கிடையாது. அப்பப்போ இது மாதிரி ஓப்பன் பண்ணி ஓட்டினா தான் உண்டு. ரெகுலராக இந்த ரோடு ஓடிட்டு பிஸியாக வந்து இந்த ரோடு இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், நல்லாயிருக்கு. நம்ம டயர் அப்படியே இப்படி 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 நம்ம அப்படியே வலிக்கினே போகுது. ரைட்டு திரும்பும்போது கார்னரில் லெஃப்ட்டு திரும்பும்போதெல்லாம் இந்த ரோட்லேயே இந்த மாமூண்டு ஸ்டெட்ஸ் தாங்க ரொம்ப பள்ளமாக இருக்கும். பார்த்து ஓட்டணும். ரெண்டாவது வந்து நம்மளுக்கு ரோடு தெரியணும். இவங்க பின்னாடியே போயிருந்தால் போக முடியாது. இதை பாருங்கள், நிறைய பேட்ச் ஒர்க்காக இருக்கும். இந்த XUV 700 வந்து முன்னாடி போகணும்னு நினைக்கிறாங்க. ஐ திங்க் 500 XUV 500. ஆமாம், பல்லண்டா லிங்கேஷ் விட்டுறாத, ஸ்லோவே போகும். மோடி பிற ஹுண்டாய் வேறுனா வந்து வழி விட மாட்டேங்கிறாரு. XUV இவர் வந்து ஓட்டை கிடைக்கணும்னு பார்க்குறாரு. 2 பேர் பாருங்களா, அவங்க 2 பேர் தான் வந்து இப்போ நம்ம போகிற ரைடில் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துனே போகலாம். ரோடு இந்த மாதிரி ஃப்ரீயாக பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கு. ஏதோ ட்ரையம்ப் குரூப் தான்.
வா ஐயோ இந்த இன்னைக்கு வெதரே வேற மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்க, ரைட் சைடில் பாருங்க. ஷேட் மேன் அங்கே பாருங்க, அப்படியே ஒரு மிஸ்ட் வந்து அப்படியே ரோடை கவர் பண்ணிக்கிட்டே போகுது. பாருங்களேன், ஏதோ வந்து ஊட்டி கொடைக்கானல்ல ஓட்டுற மாதிரியே இருக்கு. இன்னும் 2 டிகிரி 3 டிகிரி வந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருந்ததுன்னா எக்ஸாக்டா அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த சைடில் கொஞ்சம் மரம் ஓரளவுக்கு இருக்கும். ரெண்டாவது வந்து அதிகமாக ஊர் கிடையாது. ஏன்பா 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 ஊர் அதிகமாக கிடையாதுனால உள்ளெல்லாம் வந்து நிறைய மிஸ்ட் இருக்கலாம். பட் ஆனால் ரோட்லலாம் இங்கே பாஸ் ஆகுதுன்னா நினச்சி பாருங்கள். பாட்டி உள்ள வந்துடாத.
ஓகே, ஊர்வசியில் எடுத்துவோமா? ஓகே கைஸ், வந்தாச்சு. வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு அடிச்சுமா ரிலாக்ஸ் பண்ணிருக்கேன். உண்மையிலே வந்து சுத்தமாக யாருமே இல்லை, அதனால் ரொம்ப அமைதியாக இருக்குது, நல்லா இருக்குது. ஹைவேஸும் ரொம்ப சும்மா அப்பப்போ ஒரு கார் பாஸ் பண்ணும்போது அந்த டயர் அந்த சவுண்டு, இந்த லாரி கிராஸ் பண்ணும்போது டயர் சவுண்ட்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் கேட்குறதுக்கு. அது சும்மா அப்படியே ஹைவேஸில் எடுத்து நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆக்சுவலாக கேட்குறதுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம மட்டும்தான் ஒரே வண்டி. நிறைய வண்டி கிராஸ் ஆச்சு, சம் டுக்காட்டிஸ் நிஞ்சாலாம் போச்சு. பட் நம்ம இன்றைக்கி இங்கே ஸ்டாப் பண்ணலான்னு முடிவு பண்ணோம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்தப்போ இங்கே கொஞ்சம் க்ரீனாக இருக்குது, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இந்த மரத்துக்கு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மரத்து நடுவில் அந்த சன் ரைஸ் ஆகி வரும்போது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஐஸ்வர்யா பவனில் வந்து அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும், ஸோ அதனால் போகல. 7:30 ஆகுது, இப்போ கிளம்புனாக்கா சென்னை ஒரு 9 o'clock ரீச் ஆகிடலாம். ஸோ அதான் நம்ம பிளான். ரோடும் ஃப்ரீயாக இருக்கா, அழகாக அப்படியே டயர்டே இல்லாமல் வீட்டில் போய்ட்டோன்னா வீட்டில் அடுத்த வேலைலாம் இருக்குது, அதெல்லாம் போய் பார்க்கலாம் போய். ஸோ வாங்க கிளம்பலாம். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா ஏதோ சம்திங் ரைட் பண்ணி வந்தால் வெளில கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்காக எல்லாம் ரைட் பண்ணணும்னு சொல்ல வரல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கும்ல. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் அமைதியாக இருக்குது, தட்ஸ் குட். சரி வாங்க போகலாம், ரைட் ஸ்டார்ட் பண்ணலாம்.